ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புன்ஸ்தா கார்த்திக் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மதியம் ஸ்பெஷல் சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு லாகாக நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரி, எல்லாரும் என்னென்ன வேலை செய்கிறோன்னு பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணுற? எல்லாரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் நல்லா ஃபோனை நோண்டிட்டு ஒரு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் என்ன உட்காந்துட்டே தூங்குறீங்க? கூர் நாங்கள் போய் படுத்துவங்க. வீடியோ அக்கா என்ன சோத்துக்கு பற்ற வச்சாச்சா? சோத்துக்கு பற்ற வச்சாச்சு. அக்கா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. நான் துணி மடித்து வச்சுட்டு இருக்கேன். அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மீன் கழுவிட்டு இருக்கீங்க. ஏமா வெட்ட மாட்டுக்காமா? சித்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழம்பு கூட்டில் சித்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. குழம்பு வைக்கிட்டு தான் உங்கள் வேலை. எந்த பார்க்கணும் அதான் சொன்னேன். போனேன் இலைய கூட கேட்கறதுல போ அப்படின்னு. சித்தி என்ன மீன்? சீலா மீன். சீலா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு போலியே? குழம்பு ரெடி. குறைச்சிருக்கு அடுப்பு. நான் தான் வச்சுருக்கேன். அப்படியா? மீன் கரைஞ்சிடும்ல, அதை குறைச்சி வச்சுருக்கேன். ஒட்டுதோ? ஒட்டாது. நல்லாயிருக்கும். இதில் மீன் குழம்பு இருக்கு. கொதிக்குது, பொறுமையாக கொதிக்குது. மீன் குழம்பு. மீன் குழம்பு. வலை மீன். வலை மீன். வலை மீன். வலை மீன் அம்மா தான் கேட்டுட்டே இருப்பாங்க. வலை மீன். வலை மீனில் எவ்வளோ சோறு சாப்பிட்றாவன்னு பார்க்கணும். ஆமாம். சூப்பராக இருக்குது சித்தி. இன்னும் கொதிக்கணும்ல சித்தி? தக்காளி பூண்டு எல்லாம் வைக்கணும். தாளிக்கல, தாளிச்சாதான் எண்ணெய் மிதந்து வரும். ஆமாம், ஆனால் மீனில் இருக்க எண்ணெய் அவ்வளோ இருக்கு பாருங்க. ஆமாம், தாளிச்சப்படி தான் நல்லா இருக்கும். கலர் நல்லா இருக்கு. மீன் வந்துச்சா? மீன் வாழை மீன் எவ்வளோ கிலோ? கிலோ 400 ரூபா. 400 ரூபா. ரெண்டு மீனில் பெரிய மீன். அங்கோட இங்கே விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஆமாம், இங்கே அதிகமாக தான் இருக்குது. கடற்கரையில் போய் வாங்கினாலுமே விலை ஜாஸ்தி தான்ல. ஆமாம், எல்லாம் இந்த இது போட்டு எடுக்கிறாங்கல்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சு ஊற்றினா எந்த கலர் கோலப்பொடி வேணும்? பெரியமா வாங்கி வச்சுருந்துருக்காங்க இல்லைம்மா கோலப்பொடி. ஆனால் எவ்வளோம்மா இது? 10 ரூபாவா 15 ரூபாவா? ஒரு இது 10 ரூபா. எந்த கலர் நல்லா இருக்குமா? இது என்ன மஞ்சள் கலரா இல்லை சிறும்பைத்த கலர்? நல்லா இருக்கானா? இது மஞ்சள் கலர், டார்க் மஞ்சள். சரி, அவளுக்கு என்ன கலர் வேணுமா? சித்ரா சித்ரா தூங்கிட்டாளா? உனக்கு என்ன கலர் வேணும்? மகட்ட கலர். எனக்குன்னா அப்ப நான் பளிச்சு கலர் தான் எடுப்பேன். இது ரெட்டு, ஆனா ஆரஞ்சு மாதிரி தெரியுது ரெட்டு. சும்மா போடுவேன், தினமும் போடுறேன் லட்சத்தி கோலம். நான் தினமும் போட்டேன்னா அப்படி சைடில் வழி சும்மா போட்டு விடுவேன். ஆமா, அது எந்த 2 கலர் எடுக்க? அவளுக்கு எத்தனை கலர் வேணும்? அவளுக்கு 5, எனக்கு 5. இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த 3 கலர், அவளுக்கு இந்த 7 கலர். வீடுலாம் நன்றாவியா இருக்கு. பெருக்கணும் வீட்டை. ஆமா, இது என்னம்மா வாங்கி வச்சிருக்கா? இது அப்போ உள்ள சின்ன வயசு பண்டோம்னா இது படையப்பாப்பளம்னா, ஆனா இது படையப்பாப்பளமே கிடையாது. ஏமாந்துட்டு வந்துட்டா. சாதாப்பளம். இது என்னன்னு தெரியல. பஞ்சு மிட்டாய்மா? பஞ்சு மிட்டாய் யாருக்கு வேணும்? இந்தாங்க, அவ எதிர்த்து வர்றதுக்குள்ள ஏதாவது தின்னு காலி பண்ணிருங்க. கடை கட்டு அப்படியே. ஏன் நிறைய இருக்குமா? சித்ரா வீடியோ எடுக்க வாண்ணா, தூங்கிட்டு
நல்லா இருக்கா? ஆஹா, அம்மாக்கு வெக்கம் வந்துட்டு. சித்தி நீங்க சொல்லுங்க சித்தி எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா சித்தி? ஊர்லோட பஞ்சு மிட்டாய் சூப்பரா இருக்கும். அப்படியா? அந்த காலத்து பஞ்சு மிட்டாய். நல்லா இருக்குல்ல, வாயில வச்சோன்னு கரைஞ்சிரும்ல. இது வந்து 5 ரூபாயா இருக்குமோ தெரியலையே. கல் மாதிரி இருக்குன்னா காஞ்சி அந்த வச்சோன்னே ஊறிச்சோ, திறந்து வச்சோன்னே. இல்ல இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, 10 ரூபாயா இருக்கும், 50 ரூபாய்க்கு எங்க இருப்பா. ஊர்ல உள்ள பஞ்சு மிட்டாய். நல்லா இருக்கும். வேணுமா? வேண்டாம் ராக்கத்தி வேண்டாம் வேண்டாம் ராக்கத்தி வேண்டாம். நல்லா இருக்குமா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நான் காலி பண்ணி வச்சிடறேன். அப்புறத்தை ஒன்று எடுத்து பார்ப்போமா? உடைங்க இங்கே போகணும். கடிக்க போறேன். இதுல என்ன இருக்கு பாப்போமா? என்னது சித்தி இது? பனங்கிழங்கா? காய வச்சு வச்சிருக்கு போல. வெளியே எடுத்து பார்ப்போம். இது எடுத்து கடிக்க முடியுமா சித்தி? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பா, இது எப்படி சித்தி கடிப்பீங்க? எங்க ஆச்சி வந்து சித்திக்கு காய போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு போகும்போது சித்தி கடிச்சிட்டே போவாங்க. சித்தி சின்ன வயசுல இருந்து எப்படிதான் சாப்பிடுவீங்களா சித்தி? அவ்வளவு நல்லது உடம்புக்கு. மஞ்சள் போட்டு வெங்காயம் போட்டு வேக வச்சு காய வச்சு அதை கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே சுகரு அது இதெல்லாம் அந்த வந்து அந்த கிழங்கு நல்லது. ஒரு இதுல பொடிசா இருக்கு சித்தி, ஒரு இதுல பெருசு பெருசா இருக்கு. இது யார் கொடுத்த கிழங்கு? காய போட்டு வச்சிருக்கா. ஆனா நம்ம பல்லு போயிருமே. வாயிலே போட்டு சாப்பிடுறதுதான். ஆமா, அதான் கேக்குறேன். இது தின்னா பல்லு உடஞ்சு போயிருமே. ரெட்டை கை வச்சு வெடிக்கணும். அதெல்லாம் வச்சு காட்டுங்க எவ்வளவு இருக்குன்னு. சித்தி இது எவ்வளவு நாள் நீங்க வச்சு சாப்பிடுவீங்க? அப்படி சொல்லவிலேயே தட்டி போட்டுருவீங்களோ? தட்டி சும்மா அப்படியே கவரோடய வச்சிருப்பீங்களா? காய் என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. தாத்தா குட்டி குட்டியா உடைச்சு வச்சிருப்பாவ. இந்த சைஸ்ல இருக்குமா? இந்த சைஸ்ல உடைச்சு வச்சிருப்பாவல்ல. நல்லா இருக்காமா? கடிச்சுனா என் பல்லு போயிடுச்சு. காட்டுங்க கைய. ஆமா. ஓ, அந்த மாதிரி சாப்பிடணுமா? நாலு வேலை 10 நாள் இருக்கு. எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு சம்பளம்? 300 ரூபா கொடுக்குற அளவு என்னமோ தெரியல. என்னமோ தெரியலையா? நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? எனக்கு 10,000 ரூபாயோ 10,000 ரூபாய் இந்த மாதிரி மொத்தமா அமௌண்ட் வந்துருமா? ஜனஞ்சனமா இருக்கும் பார்க்கணும்ல. உசாம அப்படியே தான் போய் பார்க்க சொல்ல. 280 இருக்கான். ஒரு நாள் ஒரு இது. ஆமா. சாப்பாடு சாப்பாடு நம்மளுக்கு கொண்டு சாப்பிடுறோம். நம்ம தான் கொண்டு போகணும், அவங்க தர மாட்டாங்களா? சரி சரி. நம்ம தான் கொண்டு போகணும். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 3 மணிக்கு தானே வருவீங்க? 3:30க்கு முன்னால ஒரு வடுவை. இப்போ 4 மணி ஆகுது, 3:30 ஆகும். இன்னைக்கு போலியா? ரொம்ப மணி கேட்கா. அதனால சொல்றீங்க. போகலம்மா போகல. சரி சரி. புண்ணு இருக்குல்ல, புண்ணு ஆறுனு தான் பார்த்து. சரி சரி சரி. இல்லை குனிமுறை உள்ள மண்டையிலேருந்து ஒரு வெயிலில் போக முடியும். அப்படியா? ஆமா, 100 நாள் வேலை தான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்க? வேலைக்கு போயிட்டு மரத்தடிக்குள்ள தானே இருப்பீங்க? 12-12 மரத்துக்குள்ளோட இருப்போம். 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு அல்ல அப்படி தாயம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. 3:30 வரைக்கும் இருந்துட்டு வர முடியும். கவர்மெண்ட் ஏமாத்தி உட்காந்துருக்காங்க. சும்மா சம்பளம் தராங்க. காட்டுங்க ஆச்சு, அது என்னதுன்னு பார்ப்போம். என்னது எது பறக்கிட்டு வந்திருக்கோம்? கடல் சிப்பி. காட்டுங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்னொன்னா எடுத்து காட்டுங்க. இது பொடி சிப்பி, பெருசி மாடல். ஒவ்வொரு மாடல் மாடலாக இருக்கும். சங்கு மாதுளை. சங்குக்குள்ளேயும் அவ்வளோ இருக்கு. சங்குக்குள்ளேயும் அவ்வளோ இருக்கு. ஆனா சின்ன சின்னதா இருக்கு அந்த கடல்ல, பெருசு பெருசா இருக்காதா? பெருசு கிடைக்கும். இது கடல்ல பறக்கிட்டே இருந்தியே. ஆமா, அந்த மண்ணுக்குள்ள கிண்டி பறக்கிட்டியே. ஆமா. இது வந்து அது என்னது சொல்லுங்க. மீன் மாதிரி. இது ஒரு சிப்பி.
இது ஒரு அழகு சிப்பி. ம் எண்ணெய் ஊற்றி திரி போடுற மாதிரில. திரி போடுற மாதிரிலையா? ஆமா. திரி போடுவாங்களா? அப்படி ஒரு வாட்டை இருக்குல்ல, இங்க இருக்கு. ஆமா, அது திரி போடுற சுத்தி தான். அப்படியா? சிப்பி. இதுனா அதுக்குள்ள இருந்து பறக்கிட்டு அப்படியா? இது ஒரு மாடல் சிப்பிமா. ம் நாங்க பறக்கிட்டு வந்திருக்கோம், நீங்க பாருங்க. வந்து நத்தை. நத்தையா அது? நத்தை. ஓ, நத்தையை தெரியாம தூக்கிட்டு வந்துட்டோமோ? ஆமா, நத்து சுத்தி நத்தை சிப்பி. சிப்பி அது? இது ஒரு சிப்பி தான், நத்தை சிப்பி. ம் ம் கடல் நத்து. ம் கடலில் நத்தை. ம். கீழே உள்ள போற. அது என்னதாச்சு? அது கடல் பொம்மை. நாய் பொம்மை மாதிரி. என்னதாச்சு? பாத்து என்ன? எந்திரி. கடல் நாய்க்குட்டி அது. இது வந்து கடல் நாய்க்குட்டி. நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு. சரி சொன்னாப்ல. சுப்பா இங்க பாரு, நாய் மாதிரியே இருக்கு. குட்டி நாய். குட்டி நாய். ஓரம் கட்டி. ஓடு கட்டி பாரு. சூப்பர். நாய் நிஜமாலே நாய் மாதிரி இருக்கு பாரு சுப்பா. கடல் நாய்க்குட்டி. நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. அது நான் தான் எடுத்து விட்டேன். நாய் மாதிரி பாருங்க. இதெல்லாம் ஊச்சி. இது ஒரு ஊச்சி. ம் ஊச்சி பொம்மை மாதிரி இருக்கு பாரு, மாதிரி எடுத்து விட்டேன்டா. அப்படி தூக்கி காட்டுங்க. இது வந்து ஒரு மண் நிறைய. மண்ணு கழுவணும். இந்த மாதிரி தங்கி. இந்த மாதிரி தங்கி. ம் அது நாய் பொம்மை மாதிரி இருக்கு மாதிரி சொன்னேன்ல, கையில விட்டு மாட்டேன் நான். அது நத்தை. இது ஒரு சங்கு தான். ம் ஆமா, கழுவணும். கழுவி நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். சுபா அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கா. அப்புறம் மண்ணாதான் வந்துருக்கு படிக்க வரைக்கும். ஆமா, மண்ணு சோவி. சோவி ஒண்ணுதான் நினைச்சா சோவி. ஆமா, ஒண்ணுதான் இருந்துச்சு. ஜோடி கட்டியா? அதுலதான் இருந்துச்சு கடல்ல. கிடக்கும் கடைச்சி கரைக்கிட்டே இருந்தாங்க. ஒன்னே ஒன்று கிடந்துச்சு. ஒன்னே ஒன்று சோவி. வெறும் சிப்பி. குட்டி 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 சோவி. சோவி ஒன்று முத்து. நல்லா கண்டி பார்க்கலாம். இதெல்லாம் சிப்பி. இந்த இது இது குட்டி குட்டியா இருக்குது. ஆனா அதுவும் சிப்பி தானே. சும்மா நாலு மீதிலாம் குட்டி குட்டி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். ஆமா, இது மாதிரி தான். ஊசியில் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் கலந்து போடலாம். பொறுக்கலாமா? ஊசி எப்படி இறங்கும்? இறங்குது. உடஞ்சி இறங்கிமா? அது எப்படி இறங்குன்னு தெரியல. ஊசி இறங்குமா ஊசி? போட்டு போட்டாங்களா? ஆனா ராமா நிறைய கொடுத்துருக்காங்க. சூட் பண்ணுவாங்களோ தெரியல. அவ சும்மா அந்த கிராஃப்ட் ஒர்க் மாதிரி அந்த அட்டையில ஒட்டுறதுக்கு மாதிரி எடுத்து நம்ம போடணும் டிசைன் பண்ணி, அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கா. சும்மா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. 2 இதுல சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சு, குட்டி குட்டி சிப்பில. இவ்வளவுதான் பறக்கணும். ரொம்ப நேரம் அது ஆட்கள் நடமாட்டம் இருக்குன்னு நமக்கு அந்த ஊடையில போய் எடுக்க முடியும். சுட்டியங்கள். சுட்டியங்களா? ஆத்து சுட்டிங்க. ம் கடல். இது ஒரு டிசைன்ல இருக்காச்சு. ஆமா, அதான் கல்லு. ம் அது ஒரு கல்லு. சுட்டிங்கள் ஒரு வாட்டில் பறக்கல. அவ்வளவுதான். வேற டிசைனா எடுத்தோமே, அதெல்லாம் காணும். இவ்வளவுதானா? இதெல்லாம் ஷைனிங்கா இருக்கு. இதெல்லாம் அழகா ஷைனிங்கா இருக்குல்லமா? அவ கூப்பிட்டுட்டே தான் இருந்தா, நான் தான் போவேன். அவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா பறிக்கலாமே. ஆமா. இது பாருங்க, இது ஒரு படம். இது மாதிரி வேண்டல் மலை. ஆமா. இதா சிலை மலை. மீதிலாம் பிடிச்சி தானாச்சு. அழகா விளையாடு. சின்ன போய் விளையாடு. ஆமா, அப்படி போய் எதுலையாவது ஒட்டி ஒட்டி இப்படி வச்சோம்னா இப்படி அழகா இருக்கும். அழகா இருக்கும். ஒட்டி ஒட்டி இங்கே. இந்த அவசரமா எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போய் ஒட்டி வைப்போம். அது இதுக்குள்ளலாம் நிறைய மண் இருந்துச்சாச்சு. அதெல்லாம் வண்டியில வரும்போது கழுவு போட்டா வந்துரும்ல. தண்ணிக்குள்ள போட்டா வராது. ஆமா, அது அழகா இருக்கலாச்சு. என்ன பேரு? நல்ல பேர். என்னாச்சு? கூர்மை பார்த்தானே மண்டை கணக்கு. கூர்மை பார்க்க முடியல. இதே நாய்க்குட்டி விழுந்துருச்சு. ஜாகி நாய்க்குட்டி 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 மாதிரி. ஆமா, அது மூஞ்சி. ஆமா ஆமா ஆமா. நாய்க்குட்டி மாதிரி. அவ்வளவுதான். ஆமா, ஒட்டி வைக்கலாம். ஆமா, போட்டுருங்க. அப்படியே அதுக்குள்ள எல்லாத்தையும் அப்படியே வாரி போட்டுருங்க. அது அங்க சென்னை கொண்டு போயிடலாம். சும்மா எடுத்துட்டு போய் ஒட்டவே இல்லை சுப்பா. சும்மா கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணுவா. டிசைன் சும்மா வீட்டுல ஒட்டி. பெயிண்ட் எதுக்கு? ஓ, அந்த பெயிண்டா? பெயிண்டிங். எங்க ஊர் செடி கத்திரிக்காய். உங்க ஊர் செடி கத்திரிக்காவா? ஒரே செடியில எவ்வளவு காய்? ஒரே செடியில எவ்வளவு காய் இருக்குது. வெள்ளை கத்திரிக்காய். வெள்ளை கத்திரிக்காய். பூச்சி இருக்காது? பூச்சி இல்ல. பூச்சி இல்லையா?
ஒரே செடி தான் சொல்லுங்க. ஒரே செடி தான். ஒரே செடியில் இவ்வளோ காய் காய்க்குமா? ஒரே செடியில் 3 பச்சுக்க 4 காய் ஒரே செடி. அதாச்சு அவ்வளோ செடியில் அவ்வளோ காய் இதோட மேலே காய்க்கும். காய்க்குமா? ஆமா. எத்தனை இருக்கு? ஒரே செடி காய் தான். எத்தனை இருக்குன்னு என்ன போறீங்க? 6 காய். கலர் கலரா காயெல்லாம் வராதா? கலர் கலர் காய். கலர் காயெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. இது வெள்ளை காய் தான் இங்க. வெள்ளை காய் தான் நல்லா இருக்கும். டேஸ்ட். ஒரே இடத்துல ஒரே செடி. எங்க உள்ளது? எங்க உள்ளது? எங்க ஊரு வீரமாணிக்கத்துல உள்ளது. வீரமாணிக்கத்துல உள்ளது. ஒரே செடி. ஒரே செடியில வீரமாணிக்கத்து காய். சாப்பிட்டு பாருங்க நீங்க எல்லாம் நல்லா கத்திரிக்காய். சாப்பிட்டு பார்க்கணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். உள்ள பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா? பூச்சிலாம் கிடையாதுமா. நல்லா அருவாமனை வச்சு வெட்டி பார்த்து நல்லா வறுத்து குழம்பு வச்சு கழுவி குழம்பு வைங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த குழம்புக்கு நல்லா இருக்கும்? கார குழம்பு வைக்க. அவியல் வைங்க. காய்கறி எல்லாம் நிறைய பொருத்தி அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வைங்க. நல்லா சூப்பரா இருக்கும். எங்க ஊர் கத்திரிக்காய் சூப்பர். சூப்பர். எதுக்கு சிரிக்கிறீங்க? கத்திரிக்காய் நல்லா இருக்கு. ஒரே செடியில எவ்வளவு காய் அவ்வளவு காய் எப்படி காய்க்கும்? அவ்வளவுலாம் காய்க்காது. 50 காய் எவ்வளவு காய் கிடக்கும்? 100 காய் காய்க்கும். அவ்வளவு பெருசா வரும் செடி. படர்ந்து வருமா? படர்ந்து வரும். எவ்வளவு காய் வரும்? 2 கிலோ 3 கிலோ. இப்ப அப்படியா? 3 6 9 10 13 காயும். சின்ன செடியில தான் 13 காய். இப்ப இந்த அளவுக்கு காய்ச்சிச்சு. இன்னும் 100 காய்க்கு மேல பெரிய நிறைய காய்க்கும். 50 காய் தான் காய்க்கும் ஒரே செடியில. பறிக்க பிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். கலர் வெள்ளை அழகா இருக்குல்ல? கலர் நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? எத்தனை நாள் வரைக்கும் கிடக்கும்? அது ரொம்ப நாள் கிடக்கும். அப்புறம் இந்த காத்தடி நேரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சூத்த வரும். மற்ற நாளைக்கு தான் நல்லா இருக்கும். கவர்லயே போட்டுருந்துச்சு. இதையும் அங்கேயே கொண்டு போறதுக்கு தான். எல்லாம் பஞ்சாயத்து. ஆமா, பறிச்சு வச்சு அங்க கொண்டு போய் கார குழம்பு வைக்கிறவளோ, அம்மா கருவாட்டு குழம்பு வைக்கிறவளோ, ஏதோ ஒரு குழம்பு வைக்கிட்டு. அவ்வளவுதான். என்ன சாப்பிட்றீங்க? மீனை ஒன்றும் காணோம். எல்லாருமே சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு. வாழை மீன் சாப்பிட சும்மா சாப்பிடலாம். குழம்புல போட்டு முள்ளு இருக்கும்ல, சாப்பிடணும். குழம்பையும் மீனையும் சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். ரொம்ப போடாது. நீங்க போடுங்க. உங்களுக்கு தீரும்.